ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். 14/3/2024 வியாழக்கிழமைக்கான முன் பங்குச்சந்தை பகுப்பாய்வு. எஸ்டர்டே இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்மளோட வியூவில் வந்து செக் பண்ணிக்குவோம். மோர் தென் 1% வந்து நம்மளுக்கு ஆல் இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதில் பேங்க் இண்டெக்ஸும் ஐடி இண்டெக்ஸும் நம்மளுக்கு மேஜராக வந்து பிலோ 1% வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. பட் என்ன ரீசனாக இருக்கும்? சென்செக்ஸ் நிஃப்டி 50 நேற்று ஒரு நல்ல ஒரு ஃபால் மூமெண்ட்டை வந்து கொடுத்து சென்செக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. சென்செக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 900 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.23% வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 1.51% வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ நேற்று நிஃப்டி மிட் கேப் 100 மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4.4% வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 5.28% வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு எஃப்ஐஎஸை பொறுத்தளவுக்கு அந்த எஃப்ஐஏ டே அப்படிம்போம்ல, ஸோ அவங்களோட டேட்டாஸை பொறுத்தளவுக்கு எஸ்டர்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4595 கோடிக்கு வந்து நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. டிஏயை பொறுத்தளவுக்கு நெட் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா 9093 கோடிக்கு வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஏ வந்து எஸ்டர்டே வந்து ஒரு ஹை செல்லிங் வந்து பண்ணியிருக்காங்க. டிஏ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து ஹை ஹோல்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெக்னிக்கலாக சம் கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் ஃபண்டமெண்டலி ஒன்றும் ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்கனாமிக் க்ரோத் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் எல்லாமே நம்மளுக்கு ஸ்டேபிளாக தான் வந்திருக்கு. ஸோ அதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பாசிட்டிவான ஒரு வைப் தான். பட் இந்த ஒரு ஹை ப்ரெஷர் செல்லிங் வந்து ஒரு ப்ரீவியஸான ஒரு மொமெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு லெவல்ஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. எல்லாமே ஒரு பேனிக் செல்லிங்காக தான் இருக்குது. ஸோ இதுக்கான சரியான ஒரு கன்ஃபர்மேஷனுக்கான நியூஸ் வந்து எனக்கு இன்னும் கிடைக்கல. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ எனக்கு சம் இம்பார்ட்டண்டான நியூஸ்லாம் வந்து கிடச்சிருக்கு. பட் இது அந்தளவுக்கு மார்க்கெட்டில் வந்து இம்பாக்ட் பண்ணுமான்னு தெரில. நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த எலெக்ஷன் வரனால மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி தான் நடக்கும். ஓகே. ஸோ ஒரு ஹை வாலட்டைல் இருக்கும். சம் எலெக்ஷனை பேஸ் பண்ணி சம் நியூஸ்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சில திட்டங்கள்லாம் வந்து அறிவிப்பாங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு நிலையற்ற தன்மையில் வந்து போய்கிட்டே இருக்கும். ஒரு ஹையர் தென் வளர்ச்சி இருக்காது, ஒரு ஸ்டேபிளான க்ரோத் இருக்காது அப்படின்னு வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இன்றைக்கி குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்மளோட நெக்ஸ்ட்டு இந்தியாவுக்கான நியூஸ் என்ன பப்ளிஷ் ஆகிருக்கு ஸோ அப்படிங்கிறதே வந்து நம்ம வாட்ச் பண்ணிக்குவோம். குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ 38 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஸோ நம்மளுக்கு ஒரு நெகட்டிவாக வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான நிஃப்டி 50 வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. சரிங்களா? டவ் ஜோன்ஸ் ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு 0.27%. மற்ற ஆல் இண்டெக்ஸ் நம்மளுக்கு நெகட்டிவாக தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ யூஎஸ் மார்க்கெட் ஸ்லைட்லி நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி ஸோ நம்மளுக்கு எல்லா இண்டெக்ஸும் நெகட்டிவாக இருக்குது. ஸோ கமாடிட்டிஸை பொறுத்தளவுக்கு கமாடிட்டிஸில் வந்து டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. உக்ரைன் ரஷ்யா வார் வந்து அதிகமாக மறுபடியும் போர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால ஸோ குரூட் ஆயில் யூஎஸ்டியும் பிரெண்ட் குரூட் ஆயில் யூஎஸ்டியும் நம்மளுக்கு மோர் தென் 2% வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சிஸ் பேங்க் டாக்டர் ரெட்டிலாம் நம்மளுக்கு மோர் தென் ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா 2.6% வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா 1.38% வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. விப்ரோ ஸ்பெசிஃபிக்காக 2.59% வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இது எல்லாமே ஆல் ஏரியாஸுமே நம்மளுக்கு நெகட்டிவ்லே தான் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்தியன் இண்டஸ்ட்ரி எஸ்டர்டே நெகட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் நெகட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது. ஏடிஆர் வந்து நெகட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது. நான் சொல்லியிருந்தேன்ல சம் நியூஸ்லாம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது. அதை பேஸ் பண்ண அளவுக்கு எனக்கு எல்லாம் ஓரளவு பாசிட்டிவான நியூஸ் தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மெஜாரிட்டி இந்தியன்ஸ் எல்லாமே மோடி கவர்மெண்ட் வந்து ஆதரிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 80% பீப்புள் வந்து மோடி கவர்மெண்ட் வந்து ஆதரிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி வந்து நான் வந்து ஓரலாக தான் வந்து பார்த்துருப்பேன். ஒரு நல்லா ஒரு உன்னிப்பாக கவனிக்கிறப்ப ஸோ இந்த மோடி வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் வந்து வேறு லெவலில் வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்கு. ஸ்பெசிஃபிக்காக அதானி ஸ்டாக்ஸ். ஓகே. ஸோ ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருந்தாலும் வேர்ல்டு வைடில் இந்தியா வந்து ஒரு டாப்பஸ்ட் கண்ட்ரியாக வந்து கொண்டு போயிட்டுருக்காரு. ஸோ இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒன் ஆஃப் த
பாசிட்டிவ் நியூஸ் தான். பட் இது வந்து எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்தால் தான் நம்மளுக்கு இன்னும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு க்ரோத்தை காண முடியும். இன்றைக்கி டேயில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓரளவு ஃபண்டமெண்டல் நியூஸ் எல்லாமே நம்ம இன்றைக்கி டேக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இது எல்லாமே ஃபண்டமெண்டல் நியூஸ் வராமே ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒரே டேயில் வந்து எஃப்ஐஎஸ் வந்து வாங்கிடுவோ வித்துருவோ வந்து மாட்டாங்க. ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் நடக்கும். சப்போஸ் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருதுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து உடனே வந்து இம்பாக்ட் ஆகும். ஆனால் பாசிட்டிவ் நியூஸ் வந்து பொறுமையாக யோசிச்சு ஃப்யூச்சரில் தான் வந்து க்ரோத் ஆகும். சரிங்களா? ஸோ இன்ஃப்ளோஸோட அதாவது சர்வர்ஜன் ஃபண்ட்ஸ் அப்படிம்போம்ல, ஸோ அதில் வந்து இன்ஃப்ளோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஃபாரின் இன்ஃப்ளோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 10 பில்லியனை போயிட்டு ரீச் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? 812.18 பில்லியனை போயிட்டு, அதாவது 9.8 பில்லியன் வந்து இன்ஃப்ளோஸ் மட்டுமே நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ என்ன ஒரு ஆச்சரியம். ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் ஃபார் சேவர்ஜின் ஃபண்ட். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு இன்ஃப்ளோஸ் வந்து வந்துகிட்டு இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இனிமேல் போயிட்டு கொட்டுன்னு கொட்டுவாங்க. 2022, 2023, 2022 பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 1.5% வந்து நல்ல ஒரு க்ரோத் வந்து கொடுத்துருக்கு சேவர்ஜின் ஃபண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஆயிலோட இம்போர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு டவுன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 13% வந்து நம்மளுக்கு பிப்ரவரி மந்த் வந்து டவுன் ஆயிருக்கு. டன் கணக்கில் பார்த்தீங்கன்னா 9.75 லேக் வந்து டன் வந்து நம்மளுக்கு டவுன் ஆயிருக்கு. ஸோ இம்போர்ட்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு டேட்டாஸ் எல்லாமே இப்படி நெகட்டிவாக வருது பெட்டர். ஏன்னா ஆயில்ஸ் எல்லாமே இங்கே உற்பத்தி பண்ணுறது அதிகமாகிறதுனால. ஸோ இது ஒன் ஆஃப் த நம்மளுக்கு பாசிட்டிவ் ஃபார் ஆயில் கம்பெனிஸ். ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணுறப்ப இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணக்கூடிய கம்பெனிஸை விட்டுட்டு ஸோ இங்கேயே உற்பத்தி பண்ணி சேல் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து க்ரோத் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு எஸ்டர்டேவே நம்மளோட தமிழ்நாடு நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்க. டாடா மோட்டார்ஸ்க்கு ஒன் ஆஃப் த பாசிட்டிவான நியூஸ் வந்து ஒன்று பப்ளிஷ் ஆயிருக்கு. ஒரு 90,000 crore வந்து வெஹிக்கல் மேனுஃபேக்சரிங் வந்து அது தமிழ்நாட்டில் வந்து நடக்க போகுது. ஸோ இதுக்கான கையொப்பம் வந்து ஒப்பந்தம் வந்து பூர்த்தி ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் ஃபார் டாடா மோட்டார்ஸ் ஃபியூச்சர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஈவெண்ட்ஸ் அப்படின்னு செக் பண்ணுறப்ப எனக்கு 2 ஈவெண்ட்ஸ் வந்து சிக்கியிருக்கு. ஒன்று வந்து யூஎஸோட பிபிஏ மந்த் ஆன் டேட் வந்து பிப்ரவரி மந்த் டேட்டா வந்து பப்ளிஷ் ஆகுது ஈவினிங். அதே மாதிரி யூஎஸோட ரீட்டைல் சேல்ஸ் மந்த் ஆன் மந்த் டேட்டா வந்து பப்ளிஷ் ஆகுது, அதுவும் வந்து நம்மளுக்கு ஈவினிங். ஓகே, ஸோ ஓவரால் நம்மளுக்கு ஃபண்டமெண்டலி சம்மரியை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஃபியூச்சரில் வந்து ஃபியூச்சர் குரோத்தை பொறுத்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ டே பை டே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்மளோட டெக்னிக்கல் வியூவில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் த டெக்னிக்கல் அனாலிசிஸ். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்மளோட வியூவில் வந்து செக் பண்ணிக்குவோம். நிஃப்டி இண்டெக்ஸ் ஸோ 1 day டைம் ஃப்ரேமில் இருக்குது. இதை பேஸ் பண்ணுறதுக்கு என்னோட அனலைஸில் என்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நிஃப்டி இண்டெக்ஸ் எஸ்டர்டே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்து எனக்கு வந்து இந்த லெவலில் ஒரு கண்டினியூஷன் கேண்டில் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னோம். ஸோ இதை பேஸ் இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும் அப்படின்னா 22,570. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணதும் இதுதான். சம் எக்ஸ்பர்ட்ஸும் இதை தான் வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணாங்க. பட் அதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்காமே மார்க்கெட் வந்து கீழே விழுந்துருச்சு. ஒரு சரியான ஒரு ஃபால் மூமெண்ட். இது காரணமே வந்து எஸ்டர்டே வந்து அட்வான்ஸ் லிக்விட் ரேஷியோ நம்மளுக்கு அதிகமாக இருந்துச்சு. ஒரு பயத்தினால தான் எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து எஸ்டர்டே வந்து செல்லிங் வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் பிளேஸ்லாம் வந்து எக்ஸாக்டாக வந்து ரீச் பண்ணி நிற்கிது. சரிங்களா? ஒருவேளை எனக்கு கன்ஃபர்மேஷன் வந்து நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் அது வந்து சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா ப்ராப்பரான சப்போர்ட் 21,862 to 769 இந்த லெவலுக்குள்ள வந்து சப்போர்ட் எடுக்கணும். மார்க்கெட் எடுத்துச்சுன்னா ஒரு அப் ட்ரெண்ட் வியூ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இல்லைனா நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து 21,575 வந்து ரீச் பண்ணி ஆகணும். இதுதான் என்னுடைய லெவலுக்கான ப்ரொடிக்ஷன். சரிங்களா? ஒருவேளை மார்க்கெட் இப்போ இருக்கிறத பேஸ் பண்ணி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி இந்த பிளேஸில் வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா இந்த லெவல் வரையும் நம்மளோட லாங் பொசிஷன் ட்ரேடிங் வந்து அவாய்ட் பண்ணிடணும். எந்த லெவல் வரையும் 22,060 வரையும். அதுக்கப்புறம் மார்க்கெட் பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்ப இதுதான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் 22,300, 250 to 300. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஆல் டைம் ஐயை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக வந்து இருக்குது நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு. ஷார்ட் டேர்ம் லெவல்ஸில் தான் உங்களோட ட்ரேடிங் ஐடியாவை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு இந்த லெவல் சப்போர்ட் எடுக்கணும். 21,941 சப்போர்ட் எடுக்காமல் போச்சுன்னா மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எங்கன்னா 865 to 839 இந்த லெவலுக்குள்ள வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கணும். ஒன்ஸ் நம்மளுக்கு அங்கே சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் நம்மளுக்கு இன்னும் கீழே விழுகும். 21,761 இந்த லெவல்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு லெவல்ஸ் அப்படியே உங்களோட டார்கெட் வந்து மூவ் பண்ணிட்டு வருங்க. இதில் வந்து சம் இம்பார்ட்டண்டான சப்போர்ட் லெவல்ஸும் வந்து இருக்கும். ஓகே, ஸோ நான் அதுக்கு மேலே நம்மளுக்கு நடந்துச்சுன்னா நான் ஃபர்தராக டெலிகிராமில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் லெவல்ஸ். நெக்ஸ்ட் நம்மளோட இப்போ எனக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்ற லாங் பொசிஷன் ட்ரேடிங் எடுக்கிறீங்கன்னா இந்த லெவலை பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். 21,121 வரையும் நம்மளோட லாங் பொசிஷன் ட்ரேடிங் வந்து கன்வே வந்து பண்ணலாம். ஓகே, ஒன்ஸ் அதை பிரேக் ஆகிட்டு வேகமாக போகுது அப்படிங்கிறப்ப 22,228.
ஓகே, அதோட நம்ம ட்ரேட் வந்து குவிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான சில லெவல்ஸ்லாம் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நீங்கள் லாங் லெவல்ஸ் எடுக்க வேணாம். அதுக்கப்புறம் ஷார்ட் பொசிஷனுக்கு வேணால் கன்ஃபர்மேஷன் இருந்தால் கிடைச்சா எடுங்க. ஓகே, ஸோ நிஃப்டி எக்ஸ்பைரியில் ரொம்ப சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கோங்க. இந்த லெவல்ஸ் எல்லாமே ஜஸ்ட் வந்து ஒரு வியூ தான், எந்த பக்கம் போகுது அப்படிங்கிற ஒரு வியூ தான். இன்ட்ராடேக்கு வந்து இன்னும் சம் லெவல்ஸ் வந்து இருக்குது, இன்ட்ராடே லெவல்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி மற்ற கன்ஃபர்மேஷன்லாம் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். சரிங்களா? பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு எஸ்டர்டே பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஒரு பெரிய ஒரு ஃபால் மூவ்மெண்ட் வந்து கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பீக்கில் வந்து போகிற ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. நான் லாங் பொசிஷனுக்கு வந்து எஸ்டர்டே வந்து உங்களை அனலைஸ் பண்ண சொன்னேன். நான் மார்க்கெட் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்து போயிட்டு இருக்கு. ரெண்டாவது நான் அகைன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கணும்னா இந்த லெவல் வரையும் விழுகலாம் அப்படின்னு 46,700 to 46,300 இந்த லெவலுக்குள்ளேயே ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து விழுகலாம் அப்படின்னு தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அந்த லெவல் வரையும் நம்மளுக்கு விழுந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை நம்மளுக்கு அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுக்குதுன்னா மார்க்கெட் நம்மளுக்கு மறுபடியும் போயிட்டு ஆல் டைம் வையை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படிங்கிறதா லாங் டேர்மில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஷார்ட் டேர்ம் லெவல்ஸை பொறுத்தளவுக்கு எஸ்டர்டே வந்து ஒரு நார்மல் ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான். ஹை செல்லிங் ப்ரெஷர் நிஃப்டி பேங்க்லேயும் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து எஸ்டர்டே வந்து கையில் பிடிச்சிருக்க முடியாது. ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கீழே வந்து விழுந்திருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கணும் ப்ராப்பராக அப்படின்னா 46,773 வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கலாம். ஒன்ஸ் அதை நம்மளுக்கு பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுக்கணும்னா 46,528 வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கலாம். சரிங்களா? இல்லை நம்மளுக்கு இங்கே இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து அப்டன் போகுதுன்னா இந்த லெவல் வரையும் நம்ம ஒரு லாங் பொசிஷன் ட்ரேடிங் வந்து கன்வே பண்ணலாம். அகைன் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து கூட நம்மளுக்கு வந்து அப்டன் வந்து மூவ் ஆகலாம். ஆனால் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 47,200 தான் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? 47,100 200 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து பில்டு வந்து இருக்குது. ஓகே, ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னா அதே தான், பேங்க் நிஃப்டி மாதிரியே தான். ஃபின் நிஃப்டி வந்து ஒரு 20,500 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா இது வந்து நெக்ஸ்ட்டு இந்த லெவல்ஸ்லாம் வந்து ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆல் டைம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இப்போதைக்கு. சரிங்களா? ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் பண்ணால் அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா சம் செல்லிங் ப்ரெஷர் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ்க்கு வந்து இருக்கும். ஷார்ட் டேர்ம் லெவல்ஸை பொறுத்தளவுக்கும் அதே கன்ஃபர்மேஷன் தான், எதுவும் சேஞ்சஸ்லாம் இருக்காது. பேங்க் நிஃப்டி பார்த்த மாதிரியே தான் இருக்கும். ஆல்ரெடி வந்து சப்போர்ட் எடுத்துருச்சு. பேங்க் நிஃப்டியில் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கல, வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்தனால ஃபின் நிஃப்டியில் வந்து நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு அப்போ நோக்கி பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா 20,769 பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸை போயிட்டு ரீச் பண்ணணும். எஸ்டர்டே ரீச் பண்ணிட்டு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஒரு மல்டி லெவல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த லெவலில் போயிட்டு ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா அதை பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட் நம்மளோட மூவ்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 20,951 வரையும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப் ட்ரெண்ட் போதும் அப்படிங்கிறது. ஆனால் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுதுன்னா 20,626 நம்மளோட லெவல்ஸ் வந்து ஓரளவு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணால் இந்த ஸ்ட்ராங் 20,521 to 41 இந்த லெவலுக்குலாம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இதான் ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு கிடைச்சக்கூடிய ஷார்ட் டேர்ம் கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். பட் அடிஷனல் கன்ஃபர்மேஷனாக நம்ம இன்ட்ராடே லெவல்ஸே வந்து யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். ஸோ இதை வச்சு நீங்கள் எந்த ட்ரேடுமே எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. டே பை டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் அனலைஸ் வியூ வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து நம்ம ஷேர் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் ஒரு வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.